புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 15 இறை வாக்கியங்கள் 1 முதல் 7 வரை. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களில் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இத்தவ காலத்திலே நாம் அனைவரையும் தேடி வந்த நற்கருணை நாதரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவதை கேட்க பாவிகளும் வரி தண்டுபவர்களும் வருவதை கண்ட பரிசேயர்கள் பொறுக்க முடியாமல், எப்படி இவர் பாவியோடு உணவருந்த முடியும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தார் என்பதை மிக அழகாக ஒரு உவமை வாயிலாக சொல்கின்றார். பாவிகளாகிய நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்திருக்கின்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அதே போலத்தான் பரிசேயர்களுக்கு விளக்குகின்ற விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்கின்றார். எப்படி பாவி ஒருவர் மனம் திரும்புவது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதற்கு மிக அழகாக ஆட்டு மந்தையின் உவமையை சொல்லி, 100 ஆடுகளில் ஒன்று தொலைந்து போனால் அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த தொலைந்து போன ஆட்டை தேடி ஆயன் செல்ல மாட்டாரா என்று சொல்லி, அதை கண்டபின் அவர் கொள்கின்ற அந்த மகிழ்ச்சியிலே தான் மட்டுமல்ல தன் அண்டை வீட்டாரும் நண்பரும் மகிழ்ச்சி அடைய அழைப்பார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்நற்செய்தியின் வழியாக கூறுகின்றார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலம் நாம் நம்முடைய ஆண்டவரை விட்டு விலகிச் சென்ற காலத்திலே நம்மை தேடி வந்து மீண்டுமாக தன்னுடைய வான்வீட்டில் அழைக்க வருகின்ற காலம்தான் தவக்காலம். ஆம், இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவருடைய மந்தையிலிருந்து, அவருடைய திரு அவையிலிருந்து, அவருடைய வான்வீட்டின் இல்லத்திலிருந்து நாம் விலகிச் சென்றிருக்கலாம். பாதைகள் தடுமாறி வேறு வழியில் சென்று இருக்கலாம். ஆனால் நாம் எப்படி வேணாலும் போகலாம் என்று சொல்லி அவர் விட்டு விடுபவர் அல்ல. மாறாக உங்களையும் சரி என்னையும் சரி ஆண்டவர் தேடி வருகின்றார். தேடி வருகின்ற ஆண்டவர் நாம் மனமாறி அவரிடம் வருகின்ற பொழுது, இதோ இப்பொழுது வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே எவ்வாறு ஆயன் அந்த தொலைந்து போன ஆடை கண்டுபிடித்து தன் தோள் மேல் சுமந்து வருகின்றானோ, அதே போல நம்மையும் ஆண்டவர் தோள் மேல் சுமக்கின்றார்.
இந்த தோள்மேல் சுமக்கின்றார் என்பதை சிந்தித்து பார்க்கையிலே நம்முடைய பாவங்களுக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை தன் தோளில் சுமக்கின்றார். அந்த அடையாளம் நம்மையே சுமைப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை சுமந்து வருகின்ற ஆண்டவர் தன்னுடைய வீட்டிலான வான் வீட்டிற்கு வந்த பிறகு வானதூதர் கூட்டத்தோடு இணைந்து, இதோ பாவியான என் மகனும் திரும்பி வந்துவிட்டான், இதோ தொலைந்து போன என் மகனும் என்னை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றார். வான் வீடே மகிழ்ச்சி அடைகின்றது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இம்மகிழ்ச்சியை நாம் ஆண்டவருக்கும் வானதூதர்களின் கூட்டத்திற்கும் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா என்பதை முதலில் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, நான் எத்தனை முறை ஆண்டவரிடமிருந்து விலகிச் சென்றிருக்கின்றேன், ஆண்டவரை விட்டுவிட்டு ஓடி சென்றிருக்கின்றேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு சுமையாக இல்லாமல் ஆண்டவரோடு அவர் வீட்டில் நாமும் அவருடைய மகிழ்ச்சியில் இன்றும் என்றும் மகிழ்ந்திட முயல்வோம். அதற்கான வரம் கேட்டு ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகளாக அவர் இல்லத்தில் வளர்வோம். ஆமேன்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.